அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் எந்த எந்த இடங்களில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா, நேற்று நம்ம காலை மாலை இரு வேளையுமே வீட்டினுடைய பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம விடையை பார்த்துடலாமே. அதாவது வீடுகளில் நம் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த எந்த இடங்களில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் பூஜை அறை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பூஜை அறையிலே சர்வ நிச்சயமாக காலை மாலை இரு வேளையுமே விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த பூஜை அறை என்பதுதான் பிரம்மஸ்தானமாக இருக்கிறது. அந்த இல்லத்தினுடைய பிரம்மஸ்தானமாக இருந்து அந்த வீடு முழுக்க தெய்வீக அதிர்வலைகளை பரப்பி கொண்டிருக்கிறது. அதனால அங்கே ஏத்துறோம். சரி, இன்னும் எங்கெங்கெல்லாம் சார் ஏத்தலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அப்படியே வீட்டு வாசல்ல இருந்தே வருவோமே, வீட்டு வாயிற்படியிலே விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். அதுக்குத்தான் அந்த நாளில் பார்த்தோம்னா, வாசப்படி தலைவாசக்கால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலை வாயிலுக்கு இருபுறமும் மாடங்களை அமைத்திருப்பார்கள். ஒரு முக்கோண ஷேப்பில் இந்த பக்கம் ஒரு மாடம், அந்த பக்கம் ஒரு மாடம்னு அந்த முக்கோண ஷேப்பில் ஒரு மாடம்ங்கிறத வச்சுருப்பா. அதிலே தினந்தோறும் மாலை பொழுதிலே விளக்கேற்றி கொண்டு வந்து வைப்பார்கள். எதற்காக சார் இது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுதே அந்த தெய்வீக சக்தியினை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று விளக்கேற்றி வைக்கும் பொழுது அந்த தெய்வீக சக்திகள் மட்டும்தான் வீட்டிற்குள்ளே வரும். எதிர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் வராமல் அப்படியே ஓடிவிடும் அப்படின்னு சொன்னான். இந்த பழக்கம் என்ன தெரியுமா ஆச்சு? காலப்போக்கில் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாடங்களிலே நம்ம போய் டெய்லி விளக்கேற்ற முடியல, கஷ்டப்படுறோங்கிறதுக்காக அதில் ஒரு எலக்ட்ரிக் லேம்ப் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பித்தா. அது உள்ளே பார்த்தோம்னா மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெண்மணி விளக்கேற்றி வைத்திருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைந்திருப்பார்கள். அதில் போய் நம்ம அந்த பல்பு சுவிட்சை போட்டோம்னா அது அப்படியே ஏதோ ஒரு பெண்ணு கையில் விளக்கு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம்லாம் எரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு 5-10 வருஷம் கழித்து பார்த்தோம்னா, இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக அப்படியே பிளெயினாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி இதை டீசெண்ட் என்ற பேரிலே இவர்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள். ஆனால் என்ன நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? அந்த முக்கோணம் மாதிரி அந்த மாட ஷேப் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மாடத்திலே தலைவாயில் படிக்கு அருகிலே இருபுறமும் சர்வ நிச்சயமாக விளக்கேற்றி வைக்க வேண்டும். சார், எங்கள் வீட்டில் மாடம் இல்லைன்னு சொன்னால் கூட என்ன பண்ணலாம்னு சொன்னால், இந்த வீட்டு வாசற்படி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே கீழே 2 சின்ன முக்காலி மாதிரி வச்சு அதில் கொண்டு வந்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள். எதிர்மறை சக்திகள் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக சர்வ நிச்சயமாக வராது. இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறத விட ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நம்முடைய நன்மைக்காகத்தான். அவர்கள் ஆராய்ந்துதான் இது போன்ற விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியே வீட்டுக்குள்ளே வரோம். வீட்டுக்குள்ளே வரோன்னே பூஜை ரூமில் விளக்கெறியது பார்த்துட்டோம். அடுத்தது சமயக்கட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த சமயக்கட்டிலும் நிச்சயமாக விளக்கேற்ற வேண்டும். அதை எப்போ சார் ஏற்றுறதுன்னு சொன்னால், அந்த வீட்டு குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா, காலையில் எழுந்த உடனே முகம் கை கால் அலமிண்டு ஒரு பல் தேய்ச்சிட்டு போய் வீட்டு வாசப்படி தெளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துடுறா இல்லையா, வந்த உடனேயே சமையற்கட்டிற்குள்ளே வீட்டு அந்த விளக்கினை ஏற்றி வைத்து விடலாம். அதுக்குத்தான் காமாட்சி அம்மன் தீபம் அப்படிங்கிறது இவங்க கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த பிறந்த வீட்டிலிருந்து கொடுத்திருப்பார்கள். அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பால் காய்ச்சறதுக்காக அந்த பால் காய்ச்சற அடுக்கு, அதுக்கு கரண்டி எல்லாம் கொடுக்குற மாதிரியே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கையும் கொடுத்துருப்பா தெரியுமா? அதை பால் காய்ச்சுகின்ற நேரத்தில் அங்கேயே பக்கத்திலேயே வைத்துதான் அதனையும் ஏற்றி இருப்பார்கள். அப்படி காலை எழுந்த உடனேயே இவர்கள் முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு வெறும்னா பல் தேய்ச்சிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு வந்த உடனேயே அந்த சமயக்கட்டிலே இருக்கக்கூடிய விளக்கினையும் ஏற்றி வைத்து விட வேண்டும். அதுக்கு குளிச்சிருக்கணும் மடி ஆச்சாரங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. குளிச்சுட்டு தான் ஏற்றணுங்கிறது இல்லை. காஃபி டீ போடுறதுக்கு முன்னாடியே சமயக்கட்டிலையும் விளக்கேற்றி வைத்து விட வேண்டும். இதனையும் குறிப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக அப்படியே போனோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னால் அந்த நாளிலே அமைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கிணறுகளிலுமே பார்க்கலாம். அந்த கிணற்றினுடைய சுவர் அப்படிங்கிறது வச்சிருப்பா தெரியுமா, அந்த சுவர்
சுவற்றில் கூட ஒரு மாடம் என்பதை அமைத்திருப்பார்கள். அந்த மாடம் எதுக்காகன்னு சொன்னா அங்கேயும் விளக்கேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த கிணற்றிலிருந்து நீரை இறைத்து இவர்கள் குளிப்பார்கள். வீட்டு சமையலுக்கெல்லாம் எல்லாம் எடுத்துப்பா. எப்படி இருந்தாலும் நீர்தான் இங்கே ஆதார சக்தி என்பதை புரிந்து கொண்டு அந்த நீர்நிலை அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளேயே அமைத்திருக்கிறார்கள் அல்லவா. அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய அந்த மாடத்திலும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். கிணறு தான் சார், எங்கள் வீட்டிலலாம் கிணறு கிடையாது, வெறும் போர் தான் சார் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா ஒரு சில, அதாவது இந்த வாஸ்து சாஸ்திரம் அறிந்த அந்த மேஸ்திரிகள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே ஒரு ஓவர் ஹெட் டேங்குங்கிறத கட்டும்பொழுது அந்த டேங்க்லேயே கூட ஒரு சில மாடம் போன்ற பகுதிகளை அமைக்கிறார்கள். அந்த டேங்குங்கிறது ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் அந்த டேங்க்ல கூட விளக்கேற்றி வைக்கணுங்கிற அந்த சிந்தனையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். அதுவும் அந்த பழமை வாய்ந்த அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான மேஸ்திரிமார்கள் இது போன்ற அமைப்புகளையும் உருவாக்குகிறார்கள். அதுவும் நல்ல விஷயம்தான் சார். டெய்லி நாம் போய் மாடியில் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நம்ம போர் அப்படிங்கிறத வச்சுருப்போம் தெரியுமா, அதற்கு பக்கத்திலே ஒரு சிறிய மாடம் போல் அமைத்து அந்த இடத்திலே ஒரு மோட்டார் ரூம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னால் அந்த மோட்டார் ரூமில் கூட அந்த மின்சார சாதனங்களை விடுத்து அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு மாடம் மாதிரி அமைச்சு கூட அந்த இடத்திலும் நீங்கள் விளக்கினை ஏற்றலாம். சார் அது என்னவோ தண்ணி ஜலம், ஆனால் அங்கே போய் நீங்கள் நெருப்பினை வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இந்த ஜலமானது இந்த அக்னிக்கு ஆப்போசிட் தானே அப்படிங்கிற மாதிரி நாம் தவறாக நினைக்கக்கூடாது. அதுபோன்று அல்ல, இந்த நீரிலிருந்து தான் இந்த நெருப்பிற்கான மூலக்கூறும் கிடைக்கிறது, இந்த நெருப்பிலிருந்து தான் இந்த நீரும் உருவாகிறது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த 2 மூலக்கூறுகள் தானே இந்த அக்னிக்கும் ஆதாரமாக இருக்கிறது. நீர் என்கின்ற அந்த ஆதாரத்திற்கும் இந்த அக்னிதானே பிரதானமாக இருக்கிறது. ஆக இவை இரண்டும் வேறு வேறு அல்ல. இது போக மிக முக்கியமாக ஒரு குறிப்பினையும் சொல்கிறேன். இரவு நேரத்திலே உணவருந்தும் பொழுது மின்சார விளக்கு என்பது இருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஒரு சிறு விளக்கு என்பது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இருட்டு என்பது அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு மங்களகரமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த கல்யாணத்தில் சுற்றி நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் அப்படிங்கிறது எரிஞ்சிட்டு இருந்தால் கூட அந்த நாத்தனார் கையில் ஒரு விளக்கை கொடுத்து பின்னாடி விளக்கு பிடிச்சி நில்லுமான்னு சொல்கிறா தெரியுமா. எதற்காக என்று சொன்னால் அந்த விளக்கிலிருந்து ஒளி என்பது இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே நாம் அதனை அவசகுணமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை, கரண்ட் போயிட்டா கூடங்கிற மாதிரி. நாம் உணவருந்துவது என்பது கூட ஒரு யாகத்தினை செய்வது போலத்தான். அந்த உணவருந்துகின்ற நேரத்திலும் கூட அந்த ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்திலே, குறிப்பாக இரவு பொழுதிலே அங்கே விளக்கு என்பது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது டைனிங் ஹாலாக இருந்தாலும் சரி, அந்த எச்சல் படாத ஒரு இடமா பார்த்து அந்த இடத்துல விளக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுங்கிறது நல்லது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.